ஆரம்பத்துல ட்ரக் டிரைவரா இருந்தாரு, இன்னைக்கு கப்பல் முதலாளியா இருக்காருன்னு சொல்லி கார்ட்டூன்லாம் வச்சு டிஆர் பாலு அவர்களை புதிய ட்ரோல் மெட்டீரியலா போட்டாங்க. 2 கப்பலை வச்சிருந்தத ஒருவேளை அபிடவிட்ல இவர் தாக்கல் பண்ணாரா? ஒருவேளை தாக்கல் பண்ணாம இருந்தா அது எந்த மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தும்? ஏங்க காரே இல்லைன்னு தாக்கல் பண்ணியிருக்காருங்க. நீங்க கப்பலுக்கு போயிட்டீங்க, அவர் பேர்ல சொந்தமா காரே இல்லைன்னு சொல்லிட்டு வேட்புமனு போது அவர் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. நீங்க இப்ப கூட பாருங்க, இதுல கப்பலுக்கு போயிட்டீங்க. நீங்க விட்டா 4 வீட்டுல கட்சிக்காரங்க தான் எனக்கு இது பண்றாங்க. எப்படி கொள்ளையடிக்கணும், எப்படி வர வைக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் பக்கா. அதுல திராவிட முன்னேற்ற கழகம் கைதேர்ந்தவர்கள் நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப கூட ஒரு இது பார்த்தேன், அதாவது இதுலயே அதிகபட்சம் நிதி ஒதுக்குனது இந்த 5 ஆண்டுகள்ல நெடுஞ்சாலைத்துறைக்கு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. 1,40,000 கோடி. அது ஒரு பெரிய ஒரு இதா பார்க்கிறோம். அதுல 1,40,000 கோடியில பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா அவர்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு 1,40,000 கோடி நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும், பொதுப்பணி கிடையாது, நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும் ஒதுக்குனதுல அவங்க ஒரு 20% கூட அவங்க நிறைவேற்றல. அதனால குண்டும் குழியுமான சாலைகள் இருக்கு, புரியுதுங்களா? அதனால அதுல போறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. குண்டும் குழியுமான சாலைகள்ல உங்க வாகனங்கள் பழுதாகுது அடிக்கடி. அதே மாதிரி பல உடற்கூறுகள் வருது. ஏன்னா முதுகெலும்பு இது பண்றது, மணிக்கட்டு இதாக, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, புரியுதுங்களா? அதுல என்னன்னா 1,40,000 கோடி ஒதுக்கிய அந்த இது ஃபண்ட் எங்க போச்சு? இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கிறதா உண்மை, புரியுதுங்களா? இந்த மாதிரி பல துறைகளை நம்ம சொல்லலாம்.